அன்பு நாம் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஒரு காணொலி வழங்கியிருந்தோம் இல்லையா? ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் மோதிக்கொள்வதென்று 2 தரப்பாலும் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்து வருகின்றது. தொடர்ந்து அவ்விடம் மோதல் இடம்பெற்று வருகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இப்பொழுது அந்த பகுதியில் அடிக்கடி ஒரு யுத்தம் நடக்கும் என்று. இப்பொழுது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், காசா முடிவுக்கு வந்து விட்டது என்று உத்தியோகபூர்வமாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் அறிவித்ததை தொடர்ந்து அது ஒரு அமைதி நிலைமைக்கு தலைவருக்கு. ஆனாலும் ஆங்காங்கு சில கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே போன்று இப்பொழுது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒரு மோதிக்கொள்ளும் நிலையில் தான் தொடர்ந்து வருகின்றது. வடக்கு எல்லையில் உள்ள மலைப்பகுதியில் பாகிஸ்தான் துருப்புக்களை தாக்கியதாக தலிபான் அரசாங்கம் நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது. பழிவாங்கும் நடவடிக்கை என்று அழைக்கப்படும் இந்த தாக்குதலில் 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் தலிபான் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் வியாழக்கிழமை ஆப்கானிஸ்தான் வான்வெளியை மீறி தனது எல்லைக்குள் ஒரு சந்தையில் குண்டு வீசியதாக கூறியது. பாகிஸ்தான் அந்த எண்ணிக்கையை மறுத்து தனது ஆயுதப்படையில் 23 பேர் இருந்ததாகவும் 200 தலிபான் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் செயலுக்கு செய்யப்பட்டது என்று பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது. அது பொய்யான செய்தி என்று தலிபான்கள் மறுக்கின்றார்கள். ஆனாலும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் வாசிம் நக்வி ஆப்கானிஸ்தான் தாக்குதல் எந்த ஒரு தூண்டுதலுக்கும் இல்லாமல் நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தனது நாட்டின் படைகள் ஒவ்வொரு செங்கலுக்கும் ஒரு கல்லால் பதிலடி கொடுப்பார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் குறிவைக்கும் பயங்கரவாதிகளை காபூல் தனது மண்ணில் வைத்திருப்பதாக இஸ்லாமாபாத் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது. ஆனால் தலிபான்கள் அதை நிராகரித்து வருகின்றார்கள். குனார் குராம் பகுதியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இருதரப்பினரும் சிறிய ஆயுதங்கள் மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியில் தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜுபிஹுல்லா முஜாஹித் கூறுகையில் 58 பாகிஸ்தான் ராணுவ இறப்புகளுக்கும் கூடுதலாக சுமார் 30 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். 9 தலிபான் போராளிகள் இருந்ததாகவும் 16 முதல் 18 பேர் வரை காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் ஆயுதப்படையில் தங்கள் வீரர்கள் 29 பேர் காயமடைந்ததாகவும் காயமடைந்த தலிபான்கள் மற்றும் இணைந்த போராளிகளின் எண்ணிக்கை 100 கணக்கானவர் என்றும் கூறியது. ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் தற்பொழுதும் அவர் தொடர்ந்து 16ஆம் தேதி வரை புதுடெல்லியில் முகாமிட்டு இருக்கின்றார் இல்லையா? புதுடெல்லியில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் பாகிஸ்தான் மக்களுடனும் அதன் தலைமையுடனும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். ஆனால் பாகிஸ்தானில் சில குழுக்கள் நிலைமையை கெடுக்க முயற்சிக்கின்றன என்றும் ஆப்கானிஸ்தானுக்கு அதன் பிரதேசத்தையும் அதன் எல்லைகளையும் பாதுகாப்ப வைத்திருக்க வேண்டிய உரிமை உண்டு என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வேளையில் நாம் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். தற்பொழுது டெல்லியில் இருக்கின்ற ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அங்கு ஆயுத உதவிகள் கேட்டதாகவும் இந்தியா ஆயுதங்கள் வழங்கவும் ஒரு தயார் நிலையில் இருக்கு. நாம் ஏற்கனவே சொல்லிக்கின்றோம் இல்லையா? இந்தியாவின் ஆதரவு கொண்ட அமைப்பு ஒன்று அங்கு இருப்பதால் இந்தியா தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை நிறைய செய்யும். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அவங்க ஆயுதங்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஆயுதங்களை இந்தியா வழங்க போகின்றது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு வழங்கிய நாடாச்சே. இப்ப பாகிஸ்தானும் இவங்களும் நாங்க சொன்னோமே, பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒரு பரம எதிரி, பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரு பரம எதிரி என்பதால் ஆப்கானிஸ்தானுக்குள் இந்தியா கால் பதிப்பதற்கான ஒரு வழியை பாகிஸ்தானை ஏற்படுத்தி கொடுத்திருக்கணும் சொல்லலாம். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் தாலிபான்களின் தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். பொதுமக்கள் மீது ஆப்கானிஸ்தான் படைகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறுவதாகும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தானின் நெருப்பு மற்றும் இரத்த விளையாட்டை விளையாடுகிறது என்று பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான 2 முக்கிய கடவைகள் வடக்கில் டோர்ஹா மற்றும் தெற்கில் சாமன் மூடப்பட்டுள்ளன. இதனால் இருபுறமும் பொருட்களை ஏற்றிச் செல்லும் 100கணக்கான லொரிகள் சிக்கி தவிக்கின்றன. அதாவது காஷ்மீரில் இருந்து மறுபகுதிக்கு தமிழகத்துக்குள் ஏனைய பகுதிகளுக்கும் வருவது போன்று பாகிஸ்தானிய உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தான் தென்கிழக்கில் உள்ள எல்லை மாகாணமான பாக்டிகாவில் உள்ள ஒரு பொதுமக்கள் சந்தையில் பாகிஸ்தான் குண்டுவீச்சு நடத்தியதாகவும் தலிபான் பாதுகாப்பு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கின்றது. அங்குள்ள உள்ளூர் வாசிகள் ஆப்கான் சேவையிடம் பல கடைகள் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார்கள்.
கடுமையான இஸ்லாமிய தலைமையிலான ஆட்சி முறையை அமல்படுத்தும் முயற்சியில் பாகிஸ்தான் தலிபான்கள் தங்கள் நிலத்தில் இருந்து செயல்படும் இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு எதிராக போராடவும் ஆப்கான் தலிபான்கள் அனுமதியாக பாகிஸ்தான் நீண்ட காலமாக குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றது. இந்தியாவுக்கு கொடுத்த பதிலடி போல ஆப்கானிஸ்தானுக்கும் பதிலடி கொடுக்கப்படும். நாங்கள் கொடுத்த பதிலடியால் இந்தியா வாளை சுருட்டி கொண்டது, ஆனால் ஆப்கான் இல்லாமல் போய்விடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் திருவாய் மலர்ந்துள்ளார். நேற்றிரவு 12 மணிக்கு மேல் 20 இடங்களில் தலிபான் ராணுவ தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. திடீர் தாக்குதலில் சிக்கிக் கொண்ட பாகிஸ்தான் வீரர்கள் 58 பேர் கொல்லப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 25 ராணுவ முகாம்களை கைப்பற்றிவிட்டதாகவும் 5 பேர் ஆப்கான் வீரர்களிடம் சரணடைந்ததாகவும் ஆப்கான் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்ற இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் பொய்களை அள்ளி வீசி இருக்கின்றார் என்றும் தலிபான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 23 பேர் பலியானதாகவும் தலிபான்கள் 200 பேர் கொல்லப்பட்டதாகவும் 160 பேர் பருங்காயமடைந்ததாகவும் மேலும் தலிபான்கள் முதுகுப்புறம் காட்டி ஓடுவதாகவும் பேட்டி கொடுத்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமர். வருங்காலம் தலிபான்களுக்கு ஆபத்தான காலமாக இருக்கும் என்றும் அவர்கள் இரத்தத்துடன் நெருப்புடனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றும் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டதை போல் தக்க பதிலடி ஆப்கானிஸ்தானுக்கும் கொடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். திராவிட இலவசங்கள் போல் பொய்களை அள்ளி வீசி இருக்கின்றார் என்றும் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதில் வல்லவர் போல் தெரிகிறது என்றும் அங்கேயும் ஒரு 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 பொய் அரசியல்வாதிகள் போன்று தோன்றுகிறது என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் தற்பொழுது அவசர எமர்ஜென்சி ஒன்றை பாஸ் பண்ணி இருக்கின்ற, அப்படியானால் அங்கு யுத்தம் தொடர்ந்து நடைபெறுகிறது என்று அர்த்தம். ஆனால் ஆப்கானிஸ்தான் இன்று மதியமே பாகிஸ்தான் எல்லை அருகே தனது போர் தளபாடங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டது. இன்றிரவு ஒரு ஆடுபுலி ஆட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பாகிஸ்தான் ராணுவத்தினர் நிறைய பேர் ஆப்கான் எல்லையை விட்டு ஓடிவிட்டதாகவும் மற்றொரு செய்தியில் தெளிவாகின்றது. ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசாங்கம் இதை எப்போதும் மறுத்து வருகிறது. சமீபத்திய மோதல் தலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆப்கானிஸ்தான் தலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி மேற்கொண்ட முதல் வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா பயணத்துடன் ஒத்துப்போனது. 4 ஆண்டுகள் மூடப்பட்டிருந்த காபூலில் உள்ள இந்திய தூதரகத்தை மீண்டும் ஒரு ராஜதந்திர ரீதியாக ஓபன் பண்ணுவதற்காக டெல்லியில் முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை பேசப்பட்டிருக்கின்றது. அது மிக விரைவில் காபூலில் இந்திய தூதரகம் ஒன்று மீண்டும் இயங்க உள்ளது. இந்தியாவை போலவே ஆப்கானிஸ்தானுக்கும் தகுந்த பதிலடி வழங்கப்படும் என்றும் இதனால் பாகிஸ்தானை தீங்கிழைக்கும் பார்வையுடன் பார்க்க துணியாது என்றும் நக்வி எச்சரித்துள்ளார். கடந்த மாதம் பாகிஸ்தானும் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சவுதி அரேபியா ஒரு அறிக்கையில் இஸ்லாமாபாத் மற்றும் காபூலிடையே சுய கட்டுப்பாடு மற்றும் அதிகரிப்பை தவிர்த்து அழைப்பு விடுத்தது என்றும் சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பதட்டங்கள் குறித்து கத்தார் கவலை தெரிவித்திருக்கின்றது. இரு தரப்பினரும் உரையாடல் ராஜதந்திரம் மற்றும் நிதானத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இரு நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை மோதல் பரந்த மோதலுக்கு அச்சுறுத்தல் என்றும் கடந்த வாரத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன என்றும் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வன்முறையின் உச்சகட்டம் என்றும் மிகப்பெரிய பார்வையாக பார்க்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரடி மோதல்கள் சுமார் 3 மணி நேரமாக மிகப்பெரிய சமர் நடைபெற்றிருக்கின்றது. இரு தரப்பினரும் கடுமையான துப்பாக்கி பிரயோகம் நடத்தியிருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் கடந்த வாரம் பாகிஸ்தான் வான்பலி தாக்குதல்கள் என்று காபூல் கூறியதை தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ புறக்காவல் நிலையங்களை தங்கள் பாதுகாப்பு படைகள் குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கை என்று விவரித்துள்ளது. சனிக்கிழமை குறைந்தது 23 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 29 பேர் காயமடைந்தனர் என்றும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. 9 ஆப்கானிஸ்தான் வீரர்கள் இருந்ததாகவும் குறைந்தது 16 பேர் காயமடைந்ததாகவும் தலிபான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 2021 ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தது தலிபான்கள். இரு நாடுகளுக்கும் இடையே வன்முறை ஒரு பரந்த மோதலாக பரவக்கூடும் என்ற கவலையை இரவு நேர சண்டை வெளிப்படுத்தி இருக்கின்றது. தலிபான் அரசாங்கத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஜிபிஹுல்லா முஜாஹித் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறுகையில் கத்தார் மற்றும் சவுதி அரேபியா நிதானத்தை கடைபிடிக்க வலியுறுத்திய பின்னர் கத்தார் நள்ளிரவில் சண்டை நிறுத்தப்பட்டதாக தெரிவித்தார்.
ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை மீறுவது பழிவாங்கலுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் பாகிஸ்தானை எச்சரித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு கடுமையான துப்பாக்கிச் சூடு மற்றும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்குள் கனரக பீரங்கி வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்ததாக அது கூறியிருக்கிறது. இரு தரப்பினரும் டசன் கணக்கான பாதிக்கப்பட்டவர்களை கூறினர். ஆனால் எல்லை பகுதியான அணுகல் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் எந்த கூட்டுகளையும் சுவாதீனமாக பார்க்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலிலும் எல்லைக்கு அருகிலுள்ள ஒரு சந்தையிலும் புதன்கிழமை நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு தாலிபான் அரசாங்கம் பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டியுள்ளது. இரு நாடுகளின் ராணுவங்களும் தங்கள் பகிரப்பட்ட எல்லையில் அடிக்கடி மோதிக்கொண்டுள்ளனர். இது மலை பகுதிகளில் பாம்புகள் நிறைந்த கிட்டத்தட்ட 1600 மைல் நீளமான கோடாகும். தடை செய்யப்பட்ட குழுவான தாலிபான் பாகிஸ்தானுக்கு, அதாவது டிடிபி அல்லது பாகிஸ்தான் தாலிபான் என்றும் அழைக்கப்படும் பயங்கரவாத அமைப்புக்கு தாலிபான் அரசாங்கம் புகலிடமாக இருப்பதாக பாகிஸ்தான் பலமுறை குற்றம் சாட்டி வருகின்றது. இந்த அமைப்பின் தாக்குதல்கள் சமீபத்திய ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை கொன்று குவித்துள்ளது. அதன் பரம எதிரியான இந்தியா டிடிபியை ஆதரிப்பதாகவும் அது குற்றம் சாட்டி இருக்கின்றது. நாம் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தந்த காணொலியில் சொல்லுகின்றோம், பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட, அதாவது பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட இந்த தஹ்ரீக் லீக் தான் இந்த தாக்குதலை அநேகமாக நடத்தி வருகின்றது. ஏராளமான பயிற்சிகள், ஆயுதங்களை இந்தியா வழங்கி வருகின்றது. அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போன்று புலிகளுக்கு இந்திய அரசாங்கம் பயிற்சிக்கும் பாதுகாப்பும் கொடுத்தது போன்று ஒரு நிலை. தடை செய்யப்பட்ட குழுவான தஹ்ரீக் லீக் இ தாலிபான் பாகிஸ்தான், அதாவது டிடிபி அல்லது பாகிஸ்தான் தாலிபான் என்றும் அழைக்கப்படும் பயங்கரவாத அமைப்புக்கு தாலிபான்கள் புகலிடமாக அவர்களுக்கு கொடுத்திருப்பதால் இந்த யுத்தம் நடைபெறுவதாகவே பாகிஸ்தான் தரப்பால் சொல்லப்படுகின்றது. ராணுவ அதிகாரிகள் சுயாதீனமாக ஐக்கிய நாடுகள் சபை நிபுணர்களின் கூற்றுப்படி டிடிபி தலைமை ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்திடமிருந்து நிதி உதவியை பெற்றுள்ளது. மேலும் அதன் போராளிகள் ஆப்கானிஸ்தானில் சுதந்திரமாக பயிற்சி பெற்றுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்கள் பாகிஸ்தான் குழுவை ஆதரிக்க மறுக்கின்றனர். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் பெரும்பகுதி முழுவதும் வான்வழி தாக்குதல்களை நடத்த முடியும். ஆனால் தாலிபான்கள் எல்லை தாண்டிய பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் பாகிஸ்தானுக்குள் அழுத்தத்தை அதிகரிக்க டிடிபி போராளிகளின் சாத்தியமான பயன்பாடு ஆகியவற்றுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த மலை பகுதிகள் தான் மிக கூடுதலான பகுதிகள். இந்த பகுதிகளில் பாகிஸ்தான் தனது வான்வழி தாக்குதல்களை மிக அதிகமாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பீரங்கி தாக்குதல்களை மட்டுமே தாலிபான்கள் பாகிஸ்தான் மீது செய்யலாம். ஆனால் பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து பல தாக்குதல்களை செய்யுமானால் பாகிஸ்தான் மீண்டும் நாங்கள் சொல்கின்றோம் தங்களது அணுகுண்டை கையில் எடுக்கும். நாம் ஏற்கனவே இந்த பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தின் போது சொல்லியிருந்தோமே, அதை நாம் கடந்து சொல்லி 3 தினங்களின் பின்பாடுதான் அமெரிக்க அதிபர் புகுந்து அதை தடை செய்திருந்தார். அதே போன்றுதான் இப்போதும் ஆப்கானிஸ்தானுக்குள் பாகிஸ்தான் தன்னுடைய சிறிய அணுகுண்டலை கையில் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. நிச்சயமாக மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுவோம், ஷெபாஸ் ஷரீப் பிரதம மந்திரி ஷெபாஸ் ஷரீப் அவர்களின் இந்த எச்சரிக்கையை பார்க்கின்ற போது நிச்சயமாக தாக்குதல் நீண்ட காலம் நீடித்து செல்லாதவாறு சிறிய அணுகுண்டுகளை கையில் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. ஏனெனில் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை அமர்த்த முடியாது. தாலிபான் அடங்க மாட்டான்கள். அவங்கள கையில ஆயுதங்கள் கிடைச்சிட்டா கண்ட மாதிரி வேட்டையாடுவாங்க. ஏன்னா அமெரிக்காவே ஓட ஓட விரட்டிய தாலிபாலாக்கள், சரியா சொல்ல போனால் தாலிபாலாக்கள் பார்த்தீங்களா, அவங்கள உடையும் அவனுங்களும் ஆயுதங்களையும் பார்த்தாலே கேங். எனவே அவனுள்ள கையில ஆயுதங்கள் இருக்குது, பீரங்கி இருக்குது, நிச்சயமாக பாகிஸ்தான் மீது கொண்டு கொள்வான். ஆனால் இவனுகளை இந்த தாலிபான்களை அடக்க வேண்டுமானால் நிச்சயமாக பாகிஸ்தான் தனது கையில் அணுகுண்டை எடுக்க வேண்டிய ஒரு தேவை தொக்கி நிற்கின்றது. இதைத்தான் நாம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது சொல்லியிருந்தோமே, நிச்சயமாக யார் முந்திக் கொண்டு அணுகுண்டை கையில் எடுக்கின்றார்களோ அவர் தான் சண்டியன். அந்த இடத்திலே தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உள்புகுந்து இதை, அதாவது மோடி மாஸ்தான் கெஞ்சினார்,
இந்த மோடி மாஸ்தான் இந்த வடிவேல் மாதிரி சொல்றாரு நாங்க ஜெயிச்சிட்டோம். அங்க யாரும் ஜெயிக்கல, ஜெயிச்சது ரம்ஸ் மாமு தான் ஜெயித்தார். அதே போல இஸ்ரேல் காசா யுத்தத்திலும் ஜெயித்தது யாரு? அங்க யாருமே ஜெயித்தது இல்லை, ஜெயித்தது ரம்ஸ் மாமு தான். ஆனாலும் இந்த ஆண்டுக்கு ரம்ஸ் மாமுக்கு நோபல் கிடைக்கல, அடுத்த ஆண்ட பார்க்கலாம். ஆனாலும் அவர் 2 பேச்சுவார்த்தை சொல்லிக்காரு. 18 நாடுகள்ல அவர் இன்னும் இந்த ரஷ்யா யுத்தத்தை நிப்பல. அவரு ரஷ்யா யுத்தத்துக்கு அவர் நிப்பாட்டல, ஆனா அவருக்கு நோபல் பரிசு தேவைப்படுதான். இதுல இந்த பாருங்கள், அநேகமாக பாகிஸ்தான் ஆப்கான் யுத்தத்துக்குள்ளும் ரம்ஸ் மாமு கூறுவார், அநேகமா பூந்துருவார். அங்கேயும் போய் ஒரு சமாதானத்தை பிடிப்பார். அடேங்க அப்பா, உலக சமாதான விரும்பி பிள்ளையும் கிள்ளு வராம், தொட்டிலையும் மாட்டு வராம், ஆனாலும் அவருக்கு நோபல் வேண்டுமா? நல்ல அறிக்கை அவங்களோட நோபல். எனவே நிச்சயமாக மீண்டும் சொல்கின்றோம், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டைக்குள் அமெரிக்கா பூரும். ஏனெனில் அவர் பாகிஸ்தானின் எச்சரிக்கையை பார்க்கின்ற போது அது ஒரு வாரத்துக்குள் தொடர்ந்து இப்ப சண்டை போய்கொண்டிருக்குது. இப்பொழுதும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போர்டர் எல்லைகளில் தொடர்ந்து துப்பாக்கி சூட்டுக்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றது. நாளை காலையில் தான் அவங்களோட இதை பார்க்கலாம், அதாவது அழிவுகளை பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து பீரங்கி சத்தங்களும் துப்பாக்கி சத்தங்களும் அந்த ஏரியாக்கள்ல வந்த வண்ணமே இருப்பதாகத்தான் பொதுமக்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது தொடரும், யுத்தம் தொடரும். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைகளில் சண்டைகள் தொடர்கின்ற போது பாகிஸ்தான் வேறு வழி இல்லை, முந்தி கொன்று தன்னுடைய கையில் சிறிய அணுகுண்டை கையில் எடுத்து ஆப்கானிஸ்தான் தாடி வாலாக்களை அமர்த்த வேண்டிய அல்லது பணிய வைக்கின்ற ஒரு தேவை ஒன்று பாகிஸ்தான் தொக்கி நிற்கின்றது. ஆனாலும் இந்த தாடி பாலாக்களுக்கு இந்தியா முழு ஆதரவு கொடுக்கின்றது. தற்பொழுது தாடி பாலாக்களின் அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் டெல்லியில் முகாமிட்டு இருக்கின்றார். அவர் ஒரு வாரத்தில் 16ஆம் தேதி வரை அங்கு இருக்கின்றார். அங்கு அவர் நவீன ரக ஆயுதங்களை கேட்டிருக்கின்றாராம். இப்ப இது பிந்தி வந்த செய்தியாக அதை இந்தியா தருவதாகவும் சொல்லி, ஆக இந்த யுத்தத்துக்கு ஒரு பெட்ரோல் ஊத்தி தொட்டில் ஆட்ட போகுது இந்தியா தாடிபாலாக்களுக்கு. அங்கிட்டால ரம் மாம்ஸ்ட்ரி பாகிஸ்தான் கேட்ட போறாங்க. அப்ப நமக்கு இப்ப யூடியூபர்மாருக்கு உழப்பு வந்துட்டு பாத்தீங்களா? அடேங்க அப்பா, காசா இஸ்ரேல் சண்டை முடிஞ்சிட்டான், ஆப்கான் பாகிஸ்தான் சண்டை வந்துச்சான். நல்லா இருக்கிறா, வாழ்ந்துட்டு போங்கடா. நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.